சொரக்காயோட பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு அருமையான பொரியலுங்க. குக்கர்ல பண்ணிருக்கேங்க. 3 விதமா பண்ணிருக்கேன் ஒரே வீடியோல. பிகினர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனாலதான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். சொரக்கா முதல்ல தோல் சீவிக்கலாம். இது ஒரு 3/4 கிலோ அளவுக்கு இருக்குங்க. நான் ஏற்கனவே சொரக்காயும் பாசிப்பருப்பும் சேர்த்து பண்ற பொரியல், கடாயில பண்ற பொரியல் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நிறைய பேர் அதை பார்த்துட்டு வந்து சொரக்கா வாங்கி வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்தோம், உங்க வீடியோ பார்த்து பொரியல் பண்ண ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. இந்த அளவுக்கு சின்ன சின்னதா வெட்டி எடுத்துக்கோங்க. உள்ள இருக்கிற சதையோடவே வெட்டிக்கலாம். உங்களுக்கு இது ஏற்கனவே தெரியும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கான வீடியோங்க இது. ஒரு கையளவுக்கு பாசி பருப்புங்க கப்ல போட்டுட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நீங்க வரமிளகா கூட எடுத்துக்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எது வேணா எடுத்துக்கலாம். நான் முதல்ல காமிச்ச அளவுல 3/4 அளவு தான் நான் இன்னைக்கு பொரியலுக்கு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு குக்கர் அடுப்புல வச்சுட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெட்டி வச்சிருக்க வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே ஒன்னா சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பு உள்ள சேர்த்துக்கிறேன். நான் இதை ஊற வைக்கல, குக்கர்ல வைக்கிறதுனால ஊற வைக்கலங்க. கூடவே வெட்டி வச்சிருக்க காயுமே நம்ம உள்ள சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா மஞ்சத்தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து கம்ப்ளீட்டா சிம்ல இருக்கு. இப்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு 2 தடவை நான் காமிச்ச மாதிரி தண்ணி தெளிச்சு விடுங்க. அதாவது ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இருந்தா போதும், சரியா இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி வெயிட் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டீங்க அப்படின்னா அருமையா வெந்துருங்க. ஹை ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க. ஒரு விசில் போதும். ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா திறந்து பாத்துக்கோங்க. நம்ம ஊத்தின தண்ணி கொஞ்சம் இருக்கும். ஏன்னா சுரக்காய் நல்ல நீர் சத்து இருக்கிற காய், அதுலயும் தண்ணி விடும் இல்லைங்களா, அதனால. இப்ப திரும்ப அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. தண்ணி இருந்தா அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. பயந்துக்கவே வேண்டாம், அடி பிடிக்கவே பிடிக்காது. அந்த தண்ணி வத்துற வரைக்கும் கொஞ்சம் கலந்து விட்டுட்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு கலந்துட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா பொரியல் ரெடி ஆயிருங்க. வெரைட்டி ரைஸ் பண்ற அன்னைக்கு, புளிக்குழம்பு, காரக்குழம்பு வைக்கிற அன்னைக்கு தொட்டுக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப அடுத்த மெத்தடுங்க. அதே மாதிரி சுரக்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா எடுத்திருக்கேன். இன்னைக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா ஒரு கை நிறைச்சு எடுத்திருக்கேங்க. பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு அதே கப்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தினா போதுங்க. ஊற வைக்கல, தண்ணி மட்டும் ஊத்தி வச்சிருக்கேன். இப்ப அது கூடவே நம்ம வெட்டி வச்சிருக்க அந்த காயையும் உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப அந்த குக்கர் அப்படியே எடுத்து அடுப்புல வச்சுட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பெரிய அதிசயம் எல்லாம் கிடையாதுங்க. சுண்டல் தாளிக்கிற மாதிரி நம்ம சுண்டலை வேக வச்சு தாளிப்பேன் பாருங்க, அது மாதிரி காயும் பருப்பையும் வேக வச்சு அப்புறமா நான் தாளிக்கிறேங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. குக்கர் மூடி வச்சுட்டு அதே மாதிரி ஒரே ஒரு விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த காயும் பருப்பும் வேகிறதுக்குள்ள அதே மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை வெட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க. கண்டிப்பா கொஞ்சம் தண்ணி இருக்கும். இப்ப வீடியோல பாக்குறதுக்கு லைட்டா அந்த சைடு வந்து அடிப்பிடிச்ச மாதிரி இருக்கு. அடிப்பிடிக்க வெள்ள அந்த ஒரு சைடு மட்டும் அந்த குக்கர்ல கொஞ்சம் ஒட்டி இருக்கு, அவ்வளவுதான். இப்ப காய் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். கடுகு தாளிச்சுட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே உள்ள சேர்த்துக்கலாம். அடுப்பு கம்ப்ளீட்டா சிம்லயே வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம குக்கர்ல வேக வச்சு வச்சிருக்கோம் பாருங்க, காயும் பருப்பும், அதை உள்ள சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் ஏற்கனவே சேர்த்திருக்கோம், கரெக்டா இருக்கும். அப்படியே கலந்து விட்டுக்கோங்க, அவ்வளவுதாங்க. அந்த காயில இருக்கிற தண்ணி வத்தணும். வத்தினதுக்கு அப்புறமா தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பொரியல் ரெடிங்க. இப்ப நம்ம சொரக்காயோட சேர்க்கறதுக்கு ஒரு கையளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம்னு வச்சுக்கோங்களேன். அது எடுத்துக்கலாம். இது அளவு வந்து நம்ம விருப்பம் தாங்க. நல்லா கழுவி எடுத்துட்டேன். கொஞ்சம் சுடு தண்ணி ஊத்தி ஊற வைக்கிறேன். இதை வந்து இப்ப காலையில நான் செய்யும் போதுதான் பண்றேன். ஊற வச்சுட்டு நம்ம காய் கட் பண்ணோம் அப்படின்னா காய் கட் பண்ற வரைக்கும் ஊறினா போதும். இப்போ இந்த சொரக்காயை முதல்ல தோல் சீவி எடுத்துக்கலாம். இந்த காயை வந்து நம்ம தட்டைப்பயிறு கூட சேர்த்து குழம்பு பண்ணலாம், கூட்டு பண்ணலாம், சாம்பார்லயும் போடலாம், சட்னி கூட பண்ணலாங்க. கத்திரிக்காய் சட்னி பண்ற மாதிரியே தக்காளி போட்டு கடைஞ்சு பண்ணலாம். இன்னைக்கு நான் அதை வந்து பொரியல் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி வெட்டிட்டு நடுவுல இருக்கிற சதை பகுதியோடவே தான் நம்ம கட் பண்ணிக்கணும். அது வந்து ரொம்ப முத்தலா அந்த விதையா இருந்ததுன்னா மட்டும் அதை எடுத்துருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சின்னதா வேணுமோ அந்த அளவுக்கு வெட்டிக்கோங்க. பாருங்க, நான் வெட்டிட்டேன் காய். இப்ப தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். நீங்க சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா இன்னொன்னு சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்ப கடாயில கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, பெருங்காயத்தூள் தாளிச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதே கடலைப்பருப்பு சேர்த்து பண்ணலாம். ஆனா கடலைப்பருப்பு வேக வச்சு சேர்த்துக்கணுங்க. இப்போ இந்த பாசி பருப்பு ஊறி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து தண்ணியோடவே நான் கழுவிட்டு தான் ஊற வச்சேன். அளவா தண்ணி ஊத்தி தான் ஊற வச்சேன். அதனால அந்த தண்ணியோடவே உள்ள சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி ஊத்திடாதீங்க ஊற வைக்கிறதுக்கு. அந்த பருப்பு முழுகிற அளவுக்கு இருந்தா போதும். நான் கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டேன். உடனே இந்த காயையும் உள்ள சேர்த்துக்கிறேன். பருப்பு சேர்த்து உடனே அந்த காயையும் உள்ள சேர்த்துக்கிறேன்.
அந்த பருப்பு ஊற வச்ச தண்ணியே நமக்கு இந்த காயும் பருப்பும் வேகிறதுக்கு போதுமானதா இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பு சிம்ல வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நான் பாத்தீங்கன்னா 8ல இருந்து 10 நிமிஷமே விட்டுட்டேங்க. நடுவுல ஒரே ஒரு தடவை எடுத்து கலந்து மட்டும் விட்டேன். இப்ப நான் 10 நிமிஷம் விட்டதுனால பாத்தீங்கன்னா பாசி பருப்பு நல்லா குழஞ்சு வெந்துருச்சு. உங்களுக்கு குழஞ்சு வேக வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா 5 நிமிஷம் மூடி வைங்க சிம்ல. அதுக்கப்புறமா திறந்துட்டு கலந்து விட்டுட்டு ஓப்பன்லயே வந்து அந்த தண்ணி வத்துற வரைக்கும் விட்டீங்க அப்படின்னா பருப்பு நல்லா பதமா வெந்திருக்கும், காயும் வெந்துரும். காயில இன்னும் தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தண்ணியை வத்த விட்டுருங்க. இறக்கும் போது ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்து இறக்கிட்டீங்க அப்படின்னா சுவையான சுரைக்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சுங்க. இதே மாதிரி நீங்க சுரைக்காய்க்கு பதிலா வெள்ளை பூசணிக்காயில செய்யலாம், புடலங்காயில செய்யலாம், சௌச்சௌவில செய்யலாம், முட்டைகோஸ்ல கூட செய்யலாம்.